ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம ஒரு ஈஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணோம். அது மேலே வந்து ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் எப்படி இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அப்புறம் பிளகின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜாப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஜென்கின்ஸ் ஜாப்பு. ஓகே, அது வந்து எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து கமெண்ட்ஸை ரன் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம GitHub ரெப்போவை கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து பைப்லைனை வந்து மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் ஜென்கின்ஸ் வந்து செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஜென்கின்ஸோட ஹோம் பேஜ். இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ நியூ ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து மை ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸ் ஜாப் பேர் செலக்ட் பண்ணோம். அப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக ஃப்ரீ ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து க்ரூவி ஸ்கிரிப்ட் இது மாதிரி தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து நமக்கு தேவையான கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் அ பிகினர்ஸாக வந்துட்டு நம்ம இப்போதைக்கு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஜாப்பை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். எப்படி வந்து ஜாப் வந்து ரன் ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம இப்போதைக்கு கிட்ட கனெக்ட் பண்ணல. நான் எப்படி வந்து கமெண்ட்டை மட்டும் ரன் ஆகுதுங்கிறத காட்டுறேன். இது வந்து ட்ரிகர்ஸ். இங்கே தான் மேனுவலாக நம்ம வந்து ட்ரிகர் பண்ண போகிறோமா, ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். இது நான் உங்களுக்கு 2வது சொல்கிறேன். அப்புறம் வந்து என்விரான்மெண்ட், இதுவும் நான் உங்களுக்கு லேட்டாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பில்டு ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஜாப் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுவோம். நான் இப்போதைக்கு எக்ஸிக்யூட் ஷெல் கொடுக்குறேன். நம்ம வந்து ஷெல் கமாண்டை வந்து போட போகிறோம். இப்போ this is my first Jenkins job. சேவ் கொடுத்தேன். ஓகே, நம்ம ஜாப் வந்து இப்போது க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஜாப், மை ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸ் ஜாப் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஜாப் வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறது எப்படின்னா, இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்டு நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பில்டு நவ் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம ஜாப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஜாப் ரன் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ். எப்படி வந்து நம்ம பார்க்குறது, லாக்ஸ்லாம் எப்படி பார்ப்போம்னா, இந்த ட்ராப் டவுன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்சோல் அவுட்புட்டுன்னு வரும். கன்சோல் அவுட்புட்டில் தான் இந்த லாக்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டட் பை யூசர் அட்வி ரன்னிங் அ சிஸ்டம் பில்டிங் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதுதான் பை டிஃபால்ட்டாக ஜென்கின்ஸோட பாத். நம்ம மெஷின் உள்ள போய் இந்த லொக்கேஷனை நம்ம பார்த்தோம்னா இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நான் ஒரு குயிக்காக காட்டிடுறேன். ஸோ பேசிக்காக நம்ம ஜாப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம எதுவுமே ரன் பண்ணலைங்களா, அதனால் எம்ப்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம பைப்லைன் ரிலேட்டடான டேட்டா எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து எப்படி வந்து செக்யூராக வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்லாம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பைப்லைன் எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எக்கோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸ் ஜாப். இங்கே வந்து அதோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் ஜாப் வந்து முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு ஷெல் கமாண்ட் கொடுத்தோம். அந்த ஷெல் கமாண்டை வந்து எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணுவீங்கன்னா, கான்ஃபிகர் கொடுத்துட்டு திஸ் இஸ் இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஃபாலோ Jenkins Davis. ஓகே, இதான் நம்ம வந்து இப்போ அந்த கமெண்ட்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பைப்லைனை ட்ரிகர் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கன்சோல் அவுட்புட் பார்த்தோன்னா லாக்ஸ் எல்லாம் பார்க்க. ஓகே, பார்த்தீங்கன்னா
எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து சிம்பிளாக வந்து எப்படி வந்து ஷெல் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட கிடப் ரெப்போ ஏதாவது ஒரு கிட்டப் ரெப்போவில் வந்து சோர்ஸ் கோட் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து எப்படி ட்ரிகர் பண்ணுறது, அங்கேருந்து கோடை வந்து எடுத்து எப்படி ஜென்கின்ஸை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகும்னா, கான்ஃபிகர் மறுபடியும் போய்ங்க. கான்ஃபிகர்னால் ஒன்றும் இல்லை, எடிட். நம்ம பைப்லைனில் எடிட் பண்ணுறோம். ஓகே, ஸ்க்ரோல் டவுன். இங்கே வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து இப்போதைக்கு நம்ம நன்னு செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து கிட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம ரெப்போவோட யூஆர்எல்லை கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்னோட கிட்டப் ரெப்போவோட யூஆர்எல்லை எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட கிட்டப் ரெப்போ. ஸோ இப்போதைக்கு நான் வந்து சும்மா வந்துட்டு இப்போதைக்கு நான் இந்த ரெப்பாசிட்டரியை காப்பி பண்ணிக்கிறேன். இதோட கோட், அதாவது நம்ம ரெப்போ யூஆர்எல்லை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்னோட ரெப்பாசிட்டரி யூஆர்எல் காப்பி பண்ணிட்டேன். இது வந்து நம்ம பப்ளிக் ரெப்போ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. இதுவே இப்போ நம்ம ப்ரைவேட் ரெப்போ கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்து நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸை இங்கே ஆட் பண்ணணும். ஏன்னா ஜென்கின்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ரெப்போ ஆக்சஸ் பண்ணணுங்களா, அதனால நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்குறதுக்காக க்ரெடென்ஷியல்ஸை ஆட் பண்ணுவோம். இதுவும் நம்ம வந்து லேட்டராக வந்து பார்ப்போம், எப்படி ப்ரைவேட் ரெப்போ கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து பப்ளிக் ரெப்போ வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே வந்து பிரான்ச்சஸ் டு பில்டுன்னு கேட்குது. ஸோ நம்மளோட கோடு வந்து மெயின் பிரான்ச்சில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மாஸ்டர்ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். மெயின். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டீங்க. சாரி, இப்போ வந்து நம்ம ரெப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ரெப்போ மூலமாக என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம சொல்லலை, கரெக்டுங்களா. இப்போது ரெப்போ வந்து இருக்குது. இப்போ ரெப்போவில் என்னென்ன ஃபைல் இருக்குன்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இப்போ இந்த ரெப்போவில் ரீட்மி ஃபைல் இருக்குது. இந்த ரீட்மி ஃபைலில் என்ன இருக்குன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறோம். கேட் readme.md. ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து இப்போ கமாண்டாக கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஜாப் வந்து ட்ரிகர் பண்ணுவோம். இப்போது நம்ம ஜாப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது கன்சோல் அவுட்பு ஜாப் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம், உங்களோட கிட்டப் ரெப்போ வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. லாகின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் -lன்னு கொடுத்தோம்ங்களா, அந்த ரெப்போவில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அந்த ரெப்போவில் மொத்தம் 4 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஃபைல்ஸையும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 2வது ஒரு கமெண்ட் கொடுத்தோம், கேட் கமெண்ட் கொடுத்தோம். ஸோ அந்த ஃபைலையும் வந்து ரீட் பண்ணி நம்ம காட்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பைப்லைனும் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம தான் ஒவ்வொரு தடவையும் வந்து என் மேனுவலாக பில்டு நவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்லைனை வந்து ரன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கான்ஃபிகர் கொடுக்குறீங்க, ஸ்க்ரோல் டவுன். இங்கே வந்து பில்டு பீரியாடிக்லி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டு பீரியாடிக்கில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து எப்படி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண போகிறோம். நான் இப்போதைக்கு வந்துட்டு எவ்ரி 1 மினிட் ஒன்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்கெடியூலை வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 8:42 AM ஆகுது. இது வந்து 8:43க்கு மறுபடியும் ரன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து எவ்ரி 1 மினிட் வந்து இது ரன் ஆகுது. நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து பில்டு நவ் பட்டனை இப்போ நான் ட்ரிகரே பண்ண மாட்டேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ரன் ஆகிடுச்சு. ஓகே, சரி, ஓகே, நம்ம வந்து மறுபடியும் இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு 1 மினிட் வந்து வெயிட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவாக பில்ட் ஆகுதாங்கிறத பார்க்கலாம், நம்ம ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து ரொம்ப சிம்பிள் இந்த ஜென்கின்ஸ் வந்துட்டு. ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் ரெடி பைப்லைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளே ஒரு சாம்பிள் ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம் கியூபரைட்டிஸில். மல்டிபிள் ஸ்டேஜஸோட எப்படின்னா கிட்டப் ரெப்போலேருந்து எப்படி வந்து கோடை புல் பண்ணி அதை பில்டு பண்ணி
சோனார் கியூப் மூலியமாக ஸ்கேன் பண்ணி அப்புறம் பில்டு பண்ண அந்த டாக்கர் இமேஜை வந்துட்டு ஈஸியாக ரெப்போவில் ஏதாவது ஒரு ரெப்பாசிட்ரி, அதாவது ஆர்டிஃபேக்டரின்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பைப்லைன் மூலமாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட்டு பைப்லைனும் ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கன்சோல் அவுட்புட் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரேண்டமாக வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணோம். எவ்ரி 1 மினிட் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பார்க்கலாம்னா, whenever there is a new change in the repo, it will trigger the pipeline. அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து டெவலப்பர்ஸ் வந்து கோடில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மெர்ஜ் ரெக்வெஸ்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. மெர்ஜ் ரெக்வெஸ்ட்டை அப்ரூவ் பண்ண உடனே நம்ம சோர்ஸ் கோடில் இந்த பிரான்ச்சை வந்து சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? எப்போலாம் இந்த மாதிரி மெர்ஜ் ரெக்வெஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி சேஞ்சஸ் ஆகுதோ அப்போலாம் அந்த பைப்லைன் வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைட். தேங்க்யூ, பாய்.